சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தனியார் கல்வி நிறுவனம் மற்றும் தொண்டு நிறுவனம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன், மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 முதல் 24 வயது வரை உள்ள 4000க்கும் மேற்பட்டோர் போட்டியில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழும் ரொக்கப் பரிசும் வழங்கப்பட்டது. மதுரையில் குப்பை சேகரித்துக் கொண்டிருந்த மாநகராட்சி ஊழியர் வெயிலின் தாக்கம் தாங்காமல் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகலாபுரத்தைச் சேர்ந்த மணிவேல் என்பவர் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளராக கடந்த 35 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த மணிவேல் சுட்டெரித்த வெயிலால் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தல்லாக்குளம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் குடியிருப்பு பகுதியில் பாறைகளை வெடிக்க வைத்த வெடியால் வீடுகள் சேதமடைந்தன. எம்ஜிஆர் நகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டு கழிவறைக்கு குழி தோண்டுவதற்காக பாறைகளுக்கு வெடி வைத்துள்ளனர். இந்த வெடி வெடித்ததால் அருகில் உள்ள வீட்டின் சுவற்றில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் 2 பேரை பிடித்து சக்தி வாய்ந்த வெடிமருந்து எங்கிருந்து கிடைத்தது, யாரிடம் அனுமதி பெற்று குடியிருப்பு பகுதியில் வெடிகளை வெடிக்கச் செய்தனர் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் புனித வியாக்குல அன்னை பேராலயத்தின் 334வது ஆண்டு பாஸ்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பர பவனி விமர்சையாக நடைபெற்றது. இயேசு தூதுவர்களின் திருவுருவம் தாங்கிய 7 சப்பரங்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வந்தது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் சப்பரங்களின் மீது பூக்கள், மிளகு, உப்பு தூவி வழிபட்டனர். கோவையில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதிய விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை ரயில் நிலையம் பின்புறம் உள்ள குட்ஷெட் சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து முன்னால் சென்ற டிராக்டர் மீது மோதியது. இதனால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்தது. நல்வாய்ப்பாக ஓட்டுநருக்கும் பயணிகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூரில் தனியார் மினி பேருந்தில் பயணியை நடத்துனரும் ஓட்டுநரும் சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. தனியார் மினி பேருந்து திருப்பூர் ரயில் நிலையம் அருகே வந்தபோது அதில் பயணித்த ஒருவருக்கும் நடத்துனருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நடுவழியில் அந்த பயணி இறக்கிவிடப்பட்டதால் அவர் ஆத்திரத்தில் அநாகரிகமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் நடத்துனரும் ஓட்டுநரும் அந்த பயணியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மார்கண்டேயன் மற்றும் குப்தா ஆறுகள் நீரின்றி வறண்டதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் போதிய பருவமழை இல்லாததால் இந்த ஆறுகள் வறண்டதால் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் உள்ள ஏரிகளும் தண்ணீர் இன்றி காய்ந்துள்ளன. நிலத்தடி நீர்மட்டமும் குறைவதால் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் நீர் பற்றாக்குறை ஏற்படலாம் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி கதுவணையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் காவிரியில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அணையில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக முழுவதும் வெளியேற்றப்பட்டதால் பூலாம்பட்டி காவிரி பாறைக்காடுகளாக காணப்படுகிறது. இதனால் விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு செல்ல மக்கள் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றிச் செல்லும் நிலை உள்ளது. மேலும் கோடை விடுமுறையை முன்னிட்டு பூலாம்பட்டி படகுத்துறைக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். ஜூஜுவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் சோதனை சாவடியில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் கணக்கில் வராத 2,41,250 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து மோட்டார் வாகன ஆய்வாளரின் அலுவலக உதவியாளர் காயத்ரி என்பவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணை நடத்தினர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காளை விடும் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஆரணி அடுத்துள்ள அரியப்பாடி கிராமத்தில் நடைபெற்ற காளை விடும் விழாவில் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இலக்கை கடந்த காளைக்கு முதல் பரிசாக 75,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. மதுரை சித்திரை பெருவிழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் செவ்வாய்க்கிழமை தொடங்குகிறது. இதில் மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம், வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் நிகழ்வு உள்ளிட்டவை நடைபெற உள்ளன. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். இந்த விழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். கனடாவில் நடைபெற்ற கலாச்சார திருவிழாவில் கூட்டத்தில் கார் புகுந்து மோதியதில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் முதல் தேசிய தலைவரான தத்து லாபு லாபு என்பவரை கௌரவப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இதே நாளில் கலாச்சார திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சனிக்கிழமை மாலை கனடாவில் உள்ள வான்கூவரில் தெருவோரங்களில் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வேகமாக சென்ற கார் கூட்டத்தில் புகுந்தது. கார் மோதிய விபத்தில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கார் ஓட்டுநரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஆறாவயலில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த 22 மாட்டு வண்டிகள் போட்டியில் பங்கேற்றன. பெரிய மாட்டு வண்டிகளுக்கு 8 மைல் தூரமும், சின்ன மாட்டு வண்டிகளுக்கு 6 மைல் தூரமும் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. மதுரையில் அடுக்குமாடி குடியிருப்பில் 10 வயது சிறுமிக்கு சைகை மூலம் பாலியல் தொல்லை கொடுத்த உணவு டெலிவரி ஊழியர் கைது செய்யப்பட்டார். ஆரப்பாளையத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு உணவு டெலிவரிக்காக சென்ற ஆண்டனி டேவிட்ராஜ் என்பவர் அங்கு நின்று கொண்டிருந்த சிறுமி ஒருவரிடம் ஆபாசமான செய்கையை காட்டி பாலியல் ரீதியிலான சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டனி டேவிட்ராஜை காவலர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை காசிமேட்டில் மீன்கள் பதப்படுத்தி விற்பனை செய்யப்படுகிறதா என மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் வெளிமாநில மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் பரவியது. இதனையடுத்து காசிமேடு பழைய ஏலக்கூடம் பகுதியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். எந்த வகையான மீன்கள் அதிகப்படியாக விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது என கணக்கெடுத்த அதிகாரிகள் சுகாதாரமாக உள்ளதா என்றும் சோதனை செய்தனர். தருமபுரி மாவட்டம் மாதேமங்கலத்தில் தென்னை மரத்தின் காய்ந்த தென்னங்கீற்று மின்கம்பியில் உரசி தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மெல்ல மெல்ல தீ பரவி தென்னங்கீற்று முழுமையாக எரிந்த நிலையில் நல்வாய்ப்பாக மேற்கொண்டு தீ பரவவில்லை. தகவலறிந்த மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்து மின்சார கம்பிகளின் அருகே இருந்த தென்னங்கீற்றுகளை வெட்டி அகற்றினர்.